Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிவுடன் லெவல்ல எபிசோட் 387 தாங்க பார்க்க போறோம். 386 வந்து ஃபுல்லர் அப்படின்ற காரணத்தினால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நருட்டோ நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அதே மாதிரி அவனோட கனவுகள்லாம் வந்து யோசிச்சு பார்த்துருப்பான். அப்படியே வந்து நம்ம நருட்டோ கை கொடுக்கலாம், கை கொடுத்து அவனை மனசை மாற்றலான்னு சொல்லி கை கொடுப்பான். பட் அவனும் அதே மாதிரி ஒரு 4 நிமிஷம் பார்த்துட்டு கையை கொடுக்கலான்னு போவான். பட் அப்படியே டக்குன்னு நருட்டோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவான். எதுக்கு இப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ஒபிட்டோ அவனோட கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதான். அதனால தான் உடனே நருட்டோ சொல்லுவான், டேய் இந்த மாதிரி உன்னோட கனவு, உன்னோட ஆசை, நீ ஒக்காகே ஆகணும், எல்லா மேட்ரு எனக்கும் தெரியும், ஏன்னா எனக்கு உன்னோட மேட்ரு எல்லாமே இப்போ வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியோட ஒரு பஞ்சு கொடுப்பான். உடனே நருட்டோ சொல்லுவான், டே இந்த மாதிரி உன்னோட ரின் வந்து இருக்கால, அவன் இந்த மாதிரி கொடூரமான ஒபிட்டோவை பார்க்க விரும்பல, ஒபிட்டோ உச்சிகா நல்லவனை பார்க்க விரும்பினா அப்படிங்கிறத நருட்டோ சொன்னோன்னே சின்ன ஃப்ளாஷ்பேக் போறானுங்க. அண்ட் சுற்றி இருக்கிற இடமே வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. எந்த மாதிரி அப்படின்னா, ஒபிட்டோ சின்ன வயசில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு ஷுரிக்கன் வந்து அவன் கையில் குத்திருக்கும், அந்த இடமா மாறுது. ஆனால் அப்போ கூட ரின் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். பட் அந்த டைமில் கெட்ட ஒபிட்டோ வந்துட்டு, டே வேணாம் அந்த சைடு போகாது, அந்த சைடு போகாது, இந்த சைடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். பட் இருந்தாலும் நல்ல ஒபிட்டோ வந்துட்டு வாடா அந்த சைடு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவோம். அது யாருன்னு பார்த்தா நம்ம நருட்டோ தான். டே வாடா வந்துடுறா, நீ வந்து நல்ல சைடா வா, இந்த மாதிரி வந்து மக்கள் உனக்காக இருக்காங்க, மக்கள் உன்னை காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எது அப்படி அதாவது இண்டிகேட் பண்ணி காட்டுவானா, வெளியே எல்லாருமே வந்து இந்த எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் ஒபிட்டோக்குள்ள இருந்து வெளியெடுக்க ட்ரை பண்றாங்கல்ல, அதை தான் நருட்டோ சொல்லுவான். அதுக்கப்புறம் வெளியிருக்கவனுங்களை காட்டினா அவனுங்க முக்கிய இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க, ஒவ்வொருத்தனும் வெறிகுண்டு இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே முக்கிய இழுத்து கடைசியில் எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் வெளியே வந்து இழுத்து போட்டுருவானுங்க. அப்புறம் வந்து ஒபிட்டோக்கிட்ட இருக்க எல்லா பவருமே காலியாகி அவன் கீழே போத்துன்னு விழுந்துருவான். அதுக்கப்புறம் வானத்தில் இருக்க நிலாவை வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அந்த நிலாவை யூஸ் பண்ணி தான் வந்து நெஞ்சில் இருக்க ஓட்டையை அடைச்சு அப்படியே நல்லவனா மாறணும்னு நினைச்சான். அதாவது அந்த கெஞ்சுட்சு வேர்ல்டுல எல்லாத்தையும் திரும்பி எடுக்கணும்னு நினைச்சான். பட் அது நடக்காம போயிருச்சு. ஆனால் அதே மாதிரி டக்குன்னு அவன் கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா ரெண்டு தான் பிடிச்சி இங்கேயே கூட்டு போற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் அந்த இடத்துல காட்டுறானுங்க எல்லா டெய்ல்டு பீஸும் வரிசை கட்டி நின்றுகிட்டு இருக்கோம். வந்த உடனே நருட்டோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும். ஏன்னா நருட்டோவால அந்த இடத்துல எல்லாருமே வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி நம்ம பையனும் பண்ணிட்டான். என்னது டெய்ல்டு பீஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுறேன்னு டெய்ல்டு பீஸ்ட்டை வாக்கு கொடுத்துருந்தான். பட் அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணி காட்டிட்டான். ஆனால் அந்த டைமில் சாஸ்கே வந்து கத்தி எடுத்துட்டு யாரையோ போடுத்துலான்னு போவான். நருட்டோவும் வேணான்னு சொல்லுவான். யாருன்னு பார்த்தா ஒபிட்டோவை கொல்றதுக்காக சாஸ்கே செம்ம வேகமாக போவான். பட் அவன் கொல்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தன் அவன் மேலே வந்து உட்காருவான். யாருன்னு பார்த்தா கக்காஷி. இவனை நானே போடுத்தல்றேன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுப்பான். உடனே கக்காஷியும் குத்த போகிற டைமில் மினாட்டோவை வந்து தடுத்துருவாரு. உடனே எல்லா மக்களும் கொல்லுங்க, அவன் வீக்காக இருக்கப்பே போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லி கத்துவானுங்க. பட் மினாட்டோ வேணான்னு சொல்லுவார். என்னன்னு பார்த்தா அவனோட சக்கரை கனெக்ட் ஆயிருக்கனால அவனோட மனசில் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே இப்போ மினாட்டோவுக்கும் வந்துட்டு போச்சான். அதனால தான் வேணான்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி நருட்டோ வந்து பல அட்வைஸ்லாம் வந்து ஒபிட்டோ கொடுத்துருப்பான்ல, அது எல்லா மேட்டரும் வந்து நம்ம மினாட்டோவுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் உடனே மினாட்டோ வந்து கக்காஷிட்ட கேட்பாரு, இவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஏன்னா நருட்டோ நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மினாட்டோ கேட்கவும் நம்ம நருட்டோ சாஸ்கேவை திரும்பி பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன வார் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. பட் வார் இன்னும் முடியலை. அங்கே மாதரான்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை சீல் பண்ணுங்கன்னு சொல்லி மினாட்டோ ஆர்டர் கொடுப்பாரு. உடனே நருட்டோ சாஸ்கே 2 பேருமே வந்து மாதராவை அழிக்கிறதுக்காக போயிடுவானுங்க. அப்போ மினாட்டோ தான் வந்துக்கிட்டு பல விஷயங்கள்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உங்க ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க 4 பேர் சேர்ந்து. ஆனால் அந்த மிஷனில் வந்துட்டு நம்ம ரெண்டு தான் வந்து ஒபிட்டோ மேலே ரொம்ப கவலை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பா. ஆனால் அதெல்லாம் சொல்கிறப்ப வந்து கக்காஷியுமே லைட்டாக கத்தியை கீழே போட்டு கையை கீழே இறக்கிடுவான். ஒபிட்டோவுமே லைட்டாக வந்து சோகமாவான். அண்ட் அந்த மிஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த டைம் வந்து ஒரு கிரேட் நிஞ்சா வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்துட்டு ஹிடன் ஸ்டோன் வந்துட்டு ஹிடன் லீஃப்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறதா வந்துட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் அந்த தகவலின் படி வந்து கானாபி பிரிட்ஜை தாண்டி தான் அந்த ஹிடன் ஸ்டோன்காரங்களாம் வர போகிறாங்க. ஆயிரக்கணக்கில் வர போகிறானுங்க. ஆனால் அவங்கள தடுக்கணும் அப்படின்னா அந்த பிரிட்ஜை உடச்சு விட்டாலே போதும், கொஞ்சம் பேர்த்த தடுத்துடலாம். ஆனால் அந்த பிளானில் தான் மினாட்டோ இருக்காரு. ஆனால் அந்த பிளானில் மினாட்டோ வந்து ஈடுபடல. ஏன்னா மினாட்டோ வந்து டேரெக்டாக இறங்கி சண்டை போட போகிறாராம். பட் இந்த கக்காஷி, ரின் அண்ட் ஒபிட்டோ 3 பேர் சேர்ந்து அந்த கானாபி பிரிட்ஜை உடைக்க போகிறதா வந்து மினாட்டோ சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல மினாட்டோ தான் பல தப்பு பண்ணிட்டாரு. மினாட்டோவால தான் வந்து ரெண்டு இறந்து போனதா வந்துட்டு மினாட்டோவே சொல்லுவார். அண்ட் உடனே ஒபிட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி ரெண்டு வந்துட்டு என் வாழ்க்கையில் பிரகாசத்தை தந்தவ, அவள் இருந்தால் வந்து நல்லா இருந்துச்சு வாழ்க்கையே, பட் அவள் இல்லாதப்ப எல்லாமே டார்க்னஸாக போச்சு அப்படிங்கிறத ஒபிட்டோ சொல்லுவான். பட் இந்த இடத்துல கக்காஷியும் பயங்கரமாக வருத்தப்படுவான். ஏன் அப்படின்னா அவனுமே பல விஷயங்களை வருத்தப்பட்டிருக்கான். ஏன் அவங்க அப்பாவை சின்ன வயசுல இறந்துட்டான். அப்புறம் வந்து ரெண்டு ஒபிட்டோ இறந்தக்கப்புறம் ரொம்ப கவலைப்பட்டான். அவங்க கல்லறைக்கெல்லாம் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மாஸ்டரை இழந்தான். இந்த மாதிரி அவனுமே ஒரு டார்க்னஸான வேர்ல்டு தான் வாழ்ந்தான். வாழ்க்கையை வெறுத்து தான் இருந்தான்.
ஆனா அதே மாதிரி தான் ஒபிட்டோவும். இப்ப 2 பேரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் வந்து 2 பேருமே சோகமா தான் இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல ஒபிட்டோ ஒரு கேள்வி கேட்பான். இந்த மாதிரி நருட்டோவை மட்டும் எப்படி வந்து தோக்காம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவன் சூஸ் பண்ண பாதை எப்படி ரைட்னு சொல்லி நம்புறீங்கிறத நம்பால் ஒபிட்டோ கேட்பான். ஆனா அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன, நருட்டோ வந்து எப்பவுமே வந்து தோத்தாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பான். தோல்வியை கண்டு பயப்பட மாட்டான். ஒரு தோல்வின்னு வந்தா அதை ஒட்டச்சு எரிஞ்சிருவான். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமும் வந்தா அதையும் நொறுக்கி தள்ளிடுவான். இதுதான் ஒபிட்டோ வந்துட்டு டிஃப்ரெண்டா கண்ட ஒரு பாதையா இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஒபிட்டோ மட்டும் டிஃப்ரெண்டா வந்து திங்க் பண்ணான். ஏன் நருட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒபிட்டோவோட ஆசைகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். பட் என்ன, நம்ம நருட்டோ வந்து ப்ராப்ளத்தை கண்டு எந்த நிலைமையும் அஞ்சல. பட் நம்மால எப்பவுமே ப்ராப்ளத்தை கண்டு பயந்தனால தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத மினாட்டோ சொல்றாரு. ஏன்னா அப்போ நம்ம நருட்டோவை காட்டினா மதுரை வலிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். ஆனால் அதே மாதிரி அந்த முட்டு இருக்கும்ல, அந்த முட்டு மேலுன்னு ரஷ்யன் சுரிக்கனை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அதே மாதிரி ஒபிட்டோ கேட்கறது என்னன்னா, எப்படி வந்து அவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி காம்ரேட்ஸ் கூட இருக்காங்க, அவன் காம்ரேட்ஸ் கூட வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவன் ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்கான். பட் நீ அப்படி இல்லை, நீ வந்து டார்க்னஸ்னு தேடி போயிட்டு இருக்க. பட் அவன் அப்படி கிடையாது. அவனை பாரு, இப்போ எல்லா இடத்துலையும் வெளிச்சத்தை தந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு காட்டுறாங்க. நருட்டோ இருக்கான்ல, ரஷ்யன் சுரிக்கனை போட்டு எல்லா இடத்துலையும் வெளிச்சத்தை தந்துகிட்டு இருப்பான். ஆனால் அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இடையில உங்களுக்கு லைட்டாக புரியாமல் கூட போயிருக்கும். அதுக்காக நான் திரும்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இடையில வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, நருட்டோவோட பாதையும் ஒபிட்டோவோட பாதையும் ஆரம்பத்துல ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இடையில ஏன் ஒபிட்டோ அதாவது மாறி போனான் அப்படின்னா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றப்ப அவனால் அதை எதிர்கொள்ள முடியல. மக்கள் கூட அவன் இருந்து அவங்களுக்காக வந்து லைட்டா வந்து அவங்க மனசை மாத்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஒபிட்டோ கூட இருந்து அவனுக்கு வந்து அவன் பாதையை வந்து கரெக்டா மாத்தி விட்டுருப்பாங்க. பட் ஏன் நம்ம தலைவன் வந்துட்டு ப்ராப்ளத்தை கண்டு அஞ்சி யாரு கூடயும் சேராம யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம ஒரு மாதிரி போயிட்டான். ஆனா அதனாலதான் வந்துட்டு நருட்டோவுக்கும் நம்ம ஒபிட்டோவுக்கும் பெரிய டீவியேஷனே வந்து ஏற்படுது. அண்ட் இப்பயும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.